எல்லாருக்கும் அன்பான வணக்கம். நன்றி அலைகள் 28 நாள் வாழ்க்கை மாற்றப் பயணம் என்ற இந்த அழகான தொடரின் 3வது நாளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம வாழ்க்கையில் பணம், பொருட்கள், வெற்றிகள் எல்லாமே முக்கியம். ஆனால் ஒரு விஷயம் இல்லாமல் வாழ்க்கை முழுமையாக இருக்காது. அது என்ன தெரியுமா? உறவுகள். நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, நம்மோடு பயணிக்கும் மனிதர்கள்தான் நம்முடைய பெரிய ஆதரவு. ஆனால் ஒரு விஷயத்தை கவனித்திருக்கீங்களா? நம்ம வாழ்க்கையில் நமக்கு மிகவும் முக்கியமானவர்களிடம்தான் சில நேரங்களில் அதிகமாக கோபப்படுகிறோம். வெளியில் இருக்கும் ஒருவரிடம் நன்றாகப் பேசுவோம். ஆனால் வீட்டில் நம்மை நேசிக்கும் ஒருவரிடம், நீ எதுவுமே சரியா செய்ய மாட்ட, உனக்கு இது கூட தெரியாதா என்று சொல்லிவிடுவோம். ஏன்? அவர்கள் எப்போதும் நம்முடன் இருப்பார்கள் என்ற நம்பிக்கை. ஆனால் நண்பர்களே, நம்முடன் இருப்பவர்களை அதிகமாக மதிக்க ஆரம்பித்தால்தான் உறவுகள் இன்னும் அழகாக மாறும். ஒரு மனிதரை நாம் எப்படி பார்க்கிறோமோ அந்த மாதிரியே அந்த உறவு நமக்குத் தெரியும். ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு கணவர் வீட்டிற்கு வந்து தினமும் என் மனைவி என்ன உதவி செய்கிறாள் என்று குறைகளை மட்டும் பார்த்தால் அவருக்கு குறைகள் மட்டுமே தெரியும். ஆனால் எனக்காக அவள் தினமும் செய்யும் விஷயங்கள் என்ன என்று பார்க்க ஆரம்பித்தால் அவருக்கு அன்பு தெரியும். அதே மாதிரி மனைவிக்கும், குழந்தைகளுக்கும், பெற்றோருக்கும் நன்றி பார்வை வந்தால் உறவு மாறும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மிகவும் முக்கியமான 3 பேரை நினைத்துப் பாருங்கள். அவர்கள் யார்? ஒருவேளை உங்கள் பெற்றோர் இருக்கலாம், உங்கள் வாழ்க்கைத் துணை இருக்கலாம், உங்கள் குழந்தைகள் இருக்கலாம், உங்கள் நண்பர்கள் இருக்கலாம். இப்போது உங்களையே ஒரு கேள்வி கேளுங்கள். நான் இவர்களிடம் கடைசியாக எப்போது மனதார நன்றி சொன்னேன்? பல நேரங்களில் நம்மால் பதில் சொல்ல முடியாது. ஏனென்றால் நன்றி சொல்ல வேண்டியவர்களிடம்தான் சொல்லாமல் விட்டுவிடுகிறோம். இன்று ஒரு நோட்டு எடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான 3 நபர்களின் பெயரை எழுதுங்கள். உதாரணம்: அம்மா, கணவர், அல்லது மனைவி, குழந்தை, அல்லது உங்களுக்கு முக்கியமானவர்கள் யாராக இருந்தாலும் சரி. ஒவ்வொருவருக்கும் கீழே 5 விஷயங்களை எழுதுங்கள். அவர்கள் செய்த எந்த விஷயத்திற்கு நீங்கள் நன்றி சொல்கிறீர்கள்? உதாரணமாக, அம்மாவுக்கு, என்னை வளர்த்ததற்கு நன்றி. நான் கஷ்டப்பட்டபோது துணையாக இருந்ததற்கு நன்றி. என்னை நம்பியதற்கு நன்றி. என் வெற்றிக்காக ஆசைப்பட்டதற்கு நன்றி. என் வாழ்க்கையில் இருந்ததற்கு நன்றி. நம்ம குழந்தைகளைப் பார்க்கும்போது பல நேரங்களில் நாம் அவர்கள் செய்யாத விஷயங்களை மட்டுமே கவனிக்கிறோம். படிக்க மாட்டேங்கிறான், பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், அதைச் செய்ய மாட்டேங்கிறான் என்று சொல்லிக்கொண்டே இருப்போம். ஆனால் ஒரு நாள் அவர்கள் செய்த ஒரு நல்ல விஷயத்தை மட்டும் கவனித்துப் பாருங்கள். நீ இன்று நல்லா முயற்சி பண்ணியிருக்க, நீ எனக்கு உதவி செய்ததற்கு நன்றி என்று சொல்லிப் பாருங்கள். அவர்களிடம் ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். சரி நண்பர்களே, இப்போது கண்களை மூடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒருவரை நினைத்துப் பாருங்கள். அவர்களின் முகத்தை மனதில் கொண்டு வாருங்கள். அவர்கள் உங்களுக்காகச் செய்த நல்ல விஷயங்களை நினைத்துப் பாருங்கள். இப்போது மனதில் சொல்லுங்கள்: என் வாழ்க்கையில் நீங்கள் இருப்பதற்கு நன்றி. நீங்கள் எனக்குக் கொடுத்த அன்பிற்கு நன்றி. நீங்கள் செய்த உதவிகளுக்கு நன்றி. நான் உங்களை மதிக்கிறேன். இன்று அந்த 3 பேரில் குறைந்தது ஒருவரிடம் நேரடியாகச் சொல்லுங்கள்: நீங்கள் என் வாழ்க்கையில் இருப்பதற்கு நன்றி. அல்லது ஒரு சிறிய மெசேஜ் அனுப்புங்கள். அந்த ஒரு வார்த்தை அவர்களின் நாளையே மாற்றலாம். உங்கள் டைரியில் எழுதுங்கள்: என் வாழ்க்கையில் என்னை அதிகமாக நேசிக்கும் நபர் யார்? அவரிடம் நான் இதுவரை சொல்லாத நன்றி என்ன? நான் எந்த உறவை இன்னும் சிறப்பாக மாற்ற விரும்புகிறேன்? நண்பர்களே, உறவுகள் பெரிய விஷயங்களால் மட்டும் வலுவாகாது. சின்ன சின்ன அன்பான வார்த்தைகளால்தான் உறவுகள் வளர்கின்றன. ஒரு நன்றி, ஒரு உங்களை மதிக்கிறேன், ஒரு நீங்கள் எனக்கு முக்கியம்
இந்த வார்த்தைகள் ஒரு மனிதனின் மனதைத் தொடும். இன்று முதல் நம்மை நேசிக்கும் மனிதர்களைச் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் அவர்களுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிப்போம். ஏனென்றால் நன்றி இருக்கும் இடத்தில் அன்பு அதிகரிக்கும். நன்றி, நன்றி, நன்றி. இன்றைக்கு நீங்க செய்ய வேண்டிய ஹோம்வொர்க் 3 முக்கியமான உறவுகளை எழுதுங்கள். ஒவ்வொருவருக்கும் 5 நன்றிகள் எழுதுங்கள். ஒருவருக்கு நேரடியாக நன்றி சொல்லுங்கள். இன்று ஒருவரின் நல்ல விஷயத்தை பாராட்டுங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நாள் 4. மாயாஜாலமான ஆரோக்கியம், நம் உடலுக்கு நன்றி சொல்லும் சக்தி பற்றி பார்க்கலாம். அதுவரைக்கும் நன்றியோடு இருங்க. நன்றி.